Good morning, friends. 11:43 time AM. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. Deuteronomy 33 chapter was 1 to 30. 1 to 29. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore prayer he, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not in the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. உபாகமம் 33 அதிகாரம் 1 முதல் 29 வசனம் வரை. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன் மரணம் அடையும் முன்னமே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் அது. And this is the blessing wherewith this Moses, the man of the God, blessed the children of the Israel before this death. வசனம் 2. கர்த்தர் சீனாயில் இருந்து எழுந்து அருளி சேபீரில் இருந்து அவர்களுக்கு உதயமானார். பர்னான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 வீரர்களான பரிசுத்தவான்களுடனே பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினி மயமான பிரமாணம் அவருடைய வலது பரிசகத்தில் புறப்பட்டது. And he said, the Lord and come from Sinai, and rise up from Seir unto them, and Sinai from Mount Peron, and he come with 10,000s of the saints from this right, and went after fiercely laws after them. வசனம் 3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். He loved the people. All these saints are in their hands as they send down at the fate. Everyone all the receive of the words. வசனம் 4. மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. Moses commanded use of the law, even the inheritance of the congregations of the Jacob. வசனம் 5. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடிய போது அவர்கள் எஸ்ரேனுக்கு ராஜாவாயிருந்தார். And he was king and Jerusalem. When the hands of the people and the tribe of the Israel were gathered together. வசனம் 6. ரூபன் சாவாமை பிழைப்பானாக, அவன் ஜனமோ கொஞ்சமாய் இருக்காது என்றான். Let Reuben live and not die, and let not this man be few. வசனம் 7. அவன் யூதேயாவை குறித்தும், கர்த்தாவே யூதேயாவின் சத்தத்தை கேட்டு அவர் தன் ஜனத்தோடனே திரும்பி சேரப்பண்ணும். அவன் கை பலக்கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் சகாயராய் இருக்கிறார் என்றான். And this is the blessing of the Judah
And he said, Hear, Lord, the voice of the Judah, and bringing him unto this people, let these hands be subsistent for him, and be the though and help to the him from these enemies. வசனமெட்டு லேவியரை குறித்தும் நீங்கள் மாசாவிலே பிரட்சை பார்த்து எம்மோரியவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மி ஊரின் என்பவைகள் இருப்பதாக. And of Levi he said, Let they Tumim and the Urim, but with the holy ones, whom thou didst provide at Massa, and with whom thou and didst strive at the waters of the Morab. வசனம் 9. தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கும் நீ உங்களை பாரோன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரிக்காமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் இவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளையே கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கைகளை காக்கிறவர்கள். Who said unto his father and to his mother, I have not seen him, and natural did he uncanny. These brethren near can now these own children, for they have and observe the word and keep it they covenant. வசனம் 10. அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணங்களையும் போதித்து உமது சன்னிதானத்தில் தூப வர்க்கத்தையும் உமது பலிப்பீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். They shall touch the Jacob the judgments, and Israel and law, they shall and put in knees before thee and whole brown sacrifice upon thine altar. வசனம் 11. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரிகைகளின் மேலே பிரியமாயிரும். அவனை கைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். Bless Lord and the Sabbaths and accept the work of these hands. Smite true God the lands of them that rise against them, hand of them that hate him, that they rise not and again. வசனம் 12. பெஞ்சமினை குறித்தும் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடன் சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்த நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். And of the Benjamin he said, and the believer of the Lord shall dwell in the satisfied by him, and the Lord shall uncover him all the days long, and he shall devil but when these shoulders. வசனம் 13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். And after Joseph and said, and blessed of the Lord be this land, for this perish things of the heaven, for the dove and for the deep, the coachet, the Ben Heath. வசனம் 14. சூரியன் பங்குபடுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பங்குபடுத்தும் அருமையான பழங்களினாலும். And for these precious fruits are brought by the sun, and for the precious things put and forth by the moon. வசனம் 15. அதி பர்வதங்களின் உண்டாக்கும் திராவியங்களினாலும் நித்திய மலைகளின் பறக்கும் பொருள்களினாலும். And for the chief thing of the ancient mountains,
and for the precious things have the lasting shall heal. வசனம் 16. நாடும் அதன் நிறையும் கொடுக்கும், அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடிலில் எழுந்து அருளினவர்களின் தயவே யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்களில் விசேஷித்தவனுடைய உச்ச தலையின் மேல் வருவதாக. And for the precious things have the earth and fullness thereof, and for the God will of him that dwell in the bush let the blessing come upon the head of Joseph, and upon the top of the head of him that separated from these brethren. வசனம் 17. அவன் அலங்காரமும் அவன் தலையீற்று கலையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகளின் கண்டா மிருகத்தின் கொம்பைப் போலவும் இருக்கும். அவைகளிலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்களில் மட்டும் முடித்து துரத்துவான். அவைகளில் எழும்பியிராமின் 10,000 பேர்களிலும் மனாசையின் 1000 என்றான். His glory is like this first long of these bullocks, and his horns are like the horns of increase. Is them he shall unpost the people together to the ends of the earth, and they are the 10,000s of the empire, and of they are the thousands of the Manasseh. வசனம் 18. செபுலோனை குறித்தும், செபுலோனே நீ வெளியிலே புறப்படப் போகையில், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்கியிருக்கையிலும் சந்தோஷமாயிரு. And have the Zebulon his side, and rejoice as Zebulon in the going out of, and the Issachar in the tents. வசனம் 19. ஜனங்களே அவர்கள் மலைகளின் மேலே வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளையும் இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணல்களிலே மறைத்து இருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். They shall call the peoples unto the mountain there, and they shall offer a sacrifice of the righteousness, for they shall and shake of the abundance of the sea, and of transgressors head in the sound. வசனம் 20. கர்த்தரை குறித்து கர்த்தருக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவர் சிங்காசனத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சத்தலையையும் பீறி போடுவான். And half the God had said and blessed be he that in incluser God. He devil as he line and transgressed the harm with the crown of the head. வசனம் 21. அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்த பங்கு பாத்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். And he provided this first part after himself, because there in the pattern of the lawgiver was an estate, and he coming with the head of the people, he executed the justice of the Lord and his judgment with Israel. வசனம் 22. தன்னை குறித்து தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான். And up down, and he said, and down his lions, and wolf he shall unlope from this Pasan. வசனம் 23. நப்தலியை குறித்து
நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலேயே நிறைந்திருப்பான். நீ மேற்திசையையும் தென் திசையையும் சுதந்திரித்துக் கொள்ள என்றான். And after Naphtali said, and ho Naphtali, satisfied is favor and full with the blessing of the Lord, and possess though the west and the south. வசனம் 24. அசக்கரை குறித்து அசர் புத்திரன் பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயினாலே தேய்ப்பான். And Azar he said, and let Azar be blessed with their children. Let him this acceptable of these brethren, and let him dip this food in oil. வசனம் 25. இரும்பு வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு குறித்தத்தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். Their shoes shall be in iron and brass, and as the days, so shall they strengthen be. வசனம் 26. யோரேஷனுடைய தேவனாய் போல் ஒருவனும் இல்லை, அவர் உனக்கு சகாயம் வானங்களின் மேல் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களில் மேலும் ஏறி வருகிறார். There is no need like unto this God of this Jerusalem, so regarded upon the heaven